பிரச்சனைகளை திசை திருப்பவே அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்த இருப்பதாக பாஜக மூத்த நிர்வாகி தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழ் என பேசும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ் இலக்கியத்திற்கும் வளர்ச்சிக்கும் என்ன செய்தார் என கேள்வி எழுப்பியுள்ளார். இன்றைய சூழ்நிலையில் தமிழகத்தில் மிக மோசமான அரசாட்சி நடைபெற்று வருகிறது. சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருகிறது, போக்சோ வழக்குகள் அதிகமாக பதிவாகி வருகிறது, வேங்கை வயலுக்கு இன்னும் தீர்ப்பு கிடைக்கல, சொந்த கூட்டணி கட்சி தலைவர் மாவட்ட தலைவர் நெல்லை மாவட்டத்தில் கொலையுண்டார், இன்னைக்கு வரைக்கும் அவர் கண்டுபிடிக்கப்படலை. இவை எல்லாவற்றையும் மறைப்பதற்காக ஒரு சர்வ கட்சி கூட்டம் என்று இல்லாத ஒரு பொருளை வைத்து கூட்டம் போட்டு கொண்டு இருக்கிறார்கள். இது தமிழக மக்களை திசை திருப்புவதற்காக. அதனால் நாங்கள் இதை வன்மையாக கண்டிக்கிறோம். முதலில் உண்மையான பிரச்சனையில் முதலமைச்சர் கவனம் செலுத்த வேண்டும். இல்லாத பிரச்சனைகளை பிடித்து இழுத்து அதற்கு அவர்கள் கவனத்தை திசை திருப்பி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு பதிலாக உண்மை பிரச்சனைகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இல்லை, அதிகமாக தமிழ் பரீட்சைக்கு அப்பியர் ஆகாத மாணவர்கள் +2ல் இருக்கிறாங்க. அது கணக்கில் வந்தது இந்த வாட்டி. அதே மாதிரி தேர்வு எழுதாத மாணவர்கள், அதே மாதிரி தமிழில் தேர்வில் தோல்வி அடைந்த மாணவர்கள் தமிழகத்தில் அதிகம் இருக்கிறார்கள். இன்னும் தமிழ் முழுவதுமாக கட்டாயமாக்கப்படவில்லை எந்த பள்ளியிலுமே. ஆக இப்படி வைத்துக்கொண்டு இவர்கள், நான் கேட்குறேன், தமிழ்னு ஸ்டாலின் சொல்கிறார்ல, எவ்வளவு தமிழ் இலக்கியங்களுக்கும் தமிழ் வளர்ச்சிக்கும் முழுமையான இவர்கள் அக்கறையை செலுத்தினார்கள் என்று நான் கேட்கிறேன். தமிழ் பல்கலைக்கழகம் என்ன நிலையில் இருக்கிறது என்பதையும் நான் இங்கே கேட்கிறேன்.